ரொம்ப நாளா இந்த ரயில்வே துறையில இதுதான் அவங்க பிரச்சனையா பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு தமிழ்நாட்டை வந்து பல வழிகளில் வஞ்சிக்கிறது வந்து ரொம்ப நம்ம நார்மலாவே இன்னைக்கு ஆயிப்போச்சு. ஆஹ் அதுவும் நம்மளுடைய மொழியை வச்சு ஒரு பார்ஷியாலிட்டி காட்டுறது, ஒரு பயஸ் காட்டுறது, ஆர்ம் ட்விஸ்டிங் பண்றது, இது எல்லாமே வந்து நடந்துட்டு தான் இருக்கு. அதை எதிர்த்து தான் இவ்வளோ பெரிய போராட்டம் இப்போ தமிழகத்தில் மாண்புமிகு முதல்வர் அப்புறம் பல ஒத்த கருத்து மிக்க எல்லா தமிழர்களும் ஒன்றிய அரசை எதிர்த்து பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயமா எனக்கு தெரியல. அதை அவங்க வேணும்னே பண்றாங்கன்றது என்னுடைய பார்வை. சார், சமீப காலமா பாத்தீங்கன்னா அண்ணாமலை நிறைய இடத்துல பொய்யான தகவல்களை, அதாவது ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு பொய்யான தகவல்களை பரப்புறதா செய்தி. அதாவது எப்படி சொல்றாருன்னா, அவர் தமிழ்நாட்டுல 2000க்கும் மேல சிபிஎஸ்இ பள்ளிகள் இருக்கிறதா சொல்றாரு. அது உண்மை இல்லை. 1700க்குள்ளதான் சிபிஎஸ்இ பள்ளிகள் இருக்கு. அதுலயும் நிறைய பள்ளிகளுக்கு வந்து அங்கீகாரமே இல்லை. அது மாதிரி 2 பள்ளிகள் பொன்னேரியிலயும் இருக்கு. அதே மாதிரி அவர் இன்னொரு கருத்தை சொல்றாரு, தனியார் பள்ளிகள் வந்து 3 மொழியை கற்பிக்கிறாங்க, இல்ல 4 மொழியை கற்பிக்கிறாங்க. நீதியில் இருக்கிற ஒரு பள்ளியில சமஸ்கிருதத்தை கட்டாயமாக கற்பிக்கிறாங்க. அதுக்குதான் மத்திய அரசு 2000 கோடியை வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. அப்படிதான் எப்படி இந்திய நுழைத்துறாங்களோ அது மாதிரி சமஸ்கிருதத்தை ஒவ்வொரு பள்ளிகளுக்குள்ள நுழைத்துறாங்க. வேண்டாம்னு சொன்னா கூட பேரண்ட அவங்க வந்து வலுக்கட்டாயமா படிக்கணும் அப்படின்ற மாதிரி செய்யறாங்க. இதுவும் ஒரு பொய்யான தகவல். இப்படி இருந்தும் பிஜேபிக்கு அண்ணாமலையால நல்ல பேர் வருது. எங்க பப்ளிக்கு வெளியே அவருக்கு நல்ல பேர் இருக்கு, மீடியாலயும் அவருக்கு நல்ல பேர் இருக்கு. அவர் சொல்ற கருத்துக்கள் பொய்யா இருந்தா கூட அது நல்ல கருத்துக்களா இருக்கு. ஆனா ஆகர் சார் எந்த கருத்தை சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்குல்ல. எந்த தலைவர் மெயினான காங்கிரஸ் தலைவர்ன்றத மக்கள் இல்லைங்க. இங்க நீங்க சமீப காலமா பொய் சொல்றாருன்றதே முதல்ல நான் கேள்விக்குரிய. அவர் வந்த நாள்ல இருந்தே பொய் தான் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க வந்து அவர் பொய் சொல்வது அவருடைய அரசியல். பொய் சொல்லி மக்கள் கிட்ட வந்து செல்வாக்க பெற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து அவருடைய அரசியல். மரியாதை இல்லாமல், எந்த ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாமல் பேசுவது எனக்கு லைம்லைட் கொடுக்கும், கேமரா மேல திருப்புவாங்கன்றது அவருடைய அரசியல். அது அதுக்கு வேணா வியூஸ் வேணா கிடைக்கலாம். ஆனா அதுக்கு வந்து தமிழ் மக்கள் என்னைக்குமே வந்து அதுக்கு வந்து ஆதரவும் தெரிவிக்க மாட்டாங்க. அதுக்கான ஓட்டும் அவங்களுக்கு விழப்போறது கிடையாது. அவர் என்னதான் தலைகீழா நின்னாலுமே கூட இந்த பொய் பொருட்டெல்லாம் வந்து தமிழ் மக்கள் விரும்பாத விஷயம். எல்லாத்துக்கும் மேலாக அகங்காரத்தை வந்து என்னைக்குமே மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அகங்காரமாக பேசுவது இதெல்லாம் வந்து நடக்காத ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி பேசுறது வந்து ரொம்ப ஒரு டைம் வேஸ்ட் தான். அவர் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ. ஒரு நாளைக்கு உங்களுக்கு வேலை முடிச்சு வந்தோடனே என்டர்டெயின்மெண்ட் தேவை இல்லையா? அவர் பேசுறது தான் அன்னைக்கு என்டர்டெயின்மெண்ட். அதனால ஜனங்க பார்க்குறாங்க, அவ்வளோதான். இந்த ஆர்ஆர்பி வந்து நமக்கு தமிழ் போட்டுட்டாங்க. இன்னைக்கு கூட திருவள்ளூருக்கு வந்து யூனியன் ரயில்வே மினிஸ்டர் சொல்றாரு, தமிழ் ஸ்வீட் லாங்குவேஜ், வி ரெஸ்பெக்ட் யுவர் கல்ச்சர் அப்படின்னு பேசுறாரு. தமிழை பத்தி பெருமை மட்டும் சொல்றாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் பேசினது இப்போ 3 நாள் முன்னாடி பேசினது பார்த்தீங்களா? நீங்க பாருங்க அதை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் சின்ன வயசுல ஹிந்தி படிக்க போனா என்னை வந்து ரொம்ப கேவலப்படுத்தி பேசினாங்க அப்படின்னு தமிழர்கள் மேல ஒரு வெறுப்பை. அப்ப தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள இல்லையான்னு அது வந்து கேஸ் லைட்டிங்னு சொல்லுவோம். கேஸ் லைட்டிங்னா என்னன்னா, பேசுற மாதிரி பேசி ஒரு குறிப்பிட்ட குரூப் மேல வெறுப்பை உண்டாக்குறது. இந்தியாக்குள்ள இருக்கிறியா இல்லையான்னு ஒரு நிதித்துறை அமைச்சர் வந்து கேட்டாங்கன்னா, அப்ப அவங்க எந்த ஸ்டாண்டர்ட்ல இவங்க கவர்மெண்ட் இருக்குன்னு பாத்துக்கணும். அப்போ இவங்க வந்து முழுக்க இவர்கள் கலவரக்காரர்கள். இவர்களுக்கு வந்து மக்கள் ஒற்றுமையா இருக்கிறது பிடிக்காது. ஒரு வேற்றுமையை கொண்டாடுவது விடுங்க, மதிக்கிறது கூட அவங்களுக்கு பிடிக்காது. எல்லாம் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாடு அவங்க வர மாட்டேங்குது. அதனால அவங்க கடுப்புல ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. இது ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வந்து காச்சா முச்சுன்னு கத்துறாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆந்திரா டெப்டி சிஎம் வந்து ஹிந்தி நீங்க எல்லாம் கத்துக்கணும், அவர் வந்து திரைத்துறையை சேர்ந்தவர் அப்படின்றதுனால ஹிந்தியில நீங்க டப் பண்ணலையா அப்படின்ற ஒரு கேள்வி. ஆந்திரா சிஎம்மா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், மற்ற இந்த புதுசாக வந்து புதுதாக முளைத்தவர்கள்லாம் பிஜேபியில் எப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு மோடிஜியை குஷிப்படுத்தணும். எந்த நியூஸை கேட்டால் மோடிஜி சந்தோஷப்படுவார். பிஜேபி கூட சந்தோஷப்படணும்னு நினைக்க மாட்டாங்க, மோடிஜி எதை கேட்டால் சந்தோஷப்படுவார்ன்றதான் அவங்களுடைய எண்ணம். அதற்காக அவங்க என்ன வேணா டான்ஸ் ஆடுவாங்க. அது எது பேசுகிறோன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, எதை வேணா பேசுவாங்க. ஆனால் அவருக்கு அது நல்லா இருந்தால் போதும், அப்படிதான். அவ்வளோதான் அவங்க அரசியல். அதில் வந்து நீங்கள் ரொம்ப டைம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, இப்போ நமக்கு வந்து 100 நாள் வேலை திட்டத்தில் 2-3 மாதங்களாக பணம் கொடுக்கல.
வந்து ஊரில் இருக்கிற உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட அது வழியாக தான் இருக்கும். அதை நம்ம இப்போ கேட்டு வாங்கணும். நம்மளுடைய ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கல, இதை நம்ம கேட்டு வாங்கணும். இதெல்லாம் தான் நம்ம பேசணுமே தவிர அண்ணாமலை சொல்கிறதும் பவன் கல்யாண் சொல்கிறதும் இதுக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். சார், ஏற்கனவே எஸ்டி பீப்புளுக்கான வழங்கின நிதியை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற செலவினங்களில் வந்து அரசு வந்து கையாளுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எஸ்டி பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை எந்த ஒர்க்கும் வந்து நடக்கலை. அவங்களுக்கான ஒதுக்கப்பட்ட பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அரசு வேற இடத்துக்கு செலவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பாருங்க? இல்லை, இதெல்லாம் வேகான விஷயம். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். SCPTSPன்னு ஒரு பிளான் இருக்குது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளான். அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளானில் இருக்கிற காசையே வந்து அவங்க இன்னும் ரிலீஸ் பண்ணலை சரியா. நீங்கள் வந்து இப்போ மைனாரிட்டி எடுத்துக்கோங்களேன். மைனாரிட்டிக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. மைனாரிட்டிக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிட்டு இருந்தது முதல்ல. 2 வருஷமாக மைனாரிட்டி யாருக்கும் ஸ்காலர்ஷிப் இல்லை. SC STக்கு ஸ்காலர்ஷிப் இல்லை. கேட்டால் நீங்கள் வந்து நேம் அப்லோட் பண்ணல, டேட்டா கொடுக்கல, இப்படி பேசுகிறாங்க. அந்த மாதிரி வந்து ரொம்ப அராஜகமான ஒரு அரசாங்கம் ஒன்றியத்துலேருந்து நடக்குது. 2வது நான் பேசிக்காக கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் இவ்வளோ எகத்தாளமாக இவ்வளோ வந்து ஒரு திமிரா நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறீங்களா, அது யார் காசு? எங்கேருந்து இந்த காசு எடுத்தீங்க? எங்கள் பாக்கெட்லேருந்து தானே எடுத்தீங்க, எங்கள் வேர்வையோட காசு தானே. ஒரு மரியாதை நிமித்தமாக தான் நான் உங்களுக்கு வரி கட்டுறோம். அதை நாங்கள் எங்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறது வந்து எந்த விதத்துலையும் உங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அதற்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் இடமும் கிடையாது. தன்னைத்தானே ரொம்ப ரொம்ப மெத்தனமா நினைச்சுக்கிட்டோம்னா மக்கள் வந்து ரொம்ப சீக்கிரமா கீழே இழுத்துருவாங்க உங்களை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.